யானைகள் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு உயிரினம். இந்த யானைகளுக்கு ரொம்ப அற்புதமான நினைவாற்றல் இருக்கும். அதாவது அது போற வழியில இருக்க நீர்நிலைகள், அந்த வழித்தடங்கள பல ஆண்டுகளுக்கு யானை நினைவு வச்சிருக்கும். பொதுவா யானை எதையும் மறக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கும்னு சொல்லி காலகாலமா சொல்லுவாங்க. அதே மாரி யானை உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விலங்கு. மகிழ்ச்சி, துக்கம், இரக்கம் போன்ற உணர்வுகள ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தும். யானை எப்பவும் கூட்டமா வாழ இருக்கிற கூட்டம். கூட்டமா தான் வாழும். அது பெண் யானைகளால் வழி நடத்தப்படும் அந்த கூட்டம். அது மாரி தங்களோட குட்டிகளையும் ரொம்ப அழகா பாதுகாக்கும். நோய்வாய்ப்பட்ட யானைகள இவைகள் நல்லா கவனிக்கும். கேர் குடுக்கும் மனிதர்கள் மாரியே. யானைகள் மிகவும் புத்திசாலியான விலங்கு. இது சுய விழிப்புணர்வு அதிகம். இப்ப கண்ணாடில பார்த்தா, தான் தான் கண்ணாடில தெரியிறோம் அப்படிங்கிறத யானை புரிஞ்சுக்கும். மனித சைகைகளை ஈஸியா புரிஞ்சுக்கும். அதே மாரி இதோ சத்தத்த உருவாக்கி பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க யானையோட இதுகளால பேச முடியும். யானைகள ஈக்கோ சிஸ்டம் என்ஜினியர்ஸ் பசுமை பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தன்னுடைய இந்த வேஸ்ட் மலம் வழியாக நெறைய காடுகளை பரப்பும். அதுலேருந்து இந்த விதைகள் வழியா காடு ரொம்ப செழிப்பா வளரும். இது மரங்கள வேரோட புடுங்கறதுக்கும், தண்ணிய குழி தோண்டுறதுக்கும் இதோட தந்தங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த மாரி தன்னை தற்காத்துக் கொள்ளவும் இவங்களோட தந்தங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.